இது எல்லாருக்குமே சென்னை மட்டுமல்ல, மொத்தமாகவே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், கேள்வி இருக்கும். ஒரு போர்வெல் போட்டு அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியை நம்ம பயன்படுத்துறது சுத்தமானதா? ஏன்னா சில இடங்களில் ட்ரைனேஜ் பக்கத்துலேயே போர்வெல் போட்டிருப்போம். அது காய்ச்சி தான் குடிக்கணுமா, அல்ல அதுவும் நல்ல தண்ணி தானே? இல்லை, எந்த தண்ணியாக இருந்தாலும் அதை காய்ச்சி குடிக்கணும். அதில் கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ சமீப காலங்களில் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் நிறைய இருக்கிறதுனால, வேஸ்ட் நிறைய அங்கங்கே நம்ம டம்ப் பண்ணுறதுனால அதனுடைய கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய பூமிக்குள்ளே போகுது. ஹெவி மெட்டல்ஸ் நிறைய பூமிக்குள்ளே போகுது, மெர்க்குரியெல்லாம் நிறைய போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த நிலத்தடி நீரை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒரு கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணிடணும். அதில் டிடிஎஸ் எவ்வளோ இருக்குது, டிஎஸ்எஸ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஹெவி மெட்டல் கான்சன்ட்ரேஷன் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குடிக்கணும். எடுத்த உடனே அதை காய்ச்சி குடித்தா பரவாயில்ல நினைக்கிறது தவறு. ஏன்னா அந்த காலம் முடிஞ்சது. நிறைய இடங்களில் செப்டிக் டேங்க் பக்கத்துலேயே போர்வெல் போடுறாங்க. ஆமாம், அதெல்லாம் தவறு தான், ரொம்ப தவறு, கண்டிப்பாக தவறு. அது எந்த தண்ணியாக இருந்தாலும் பூமிக்கு அடியில் போயிடுச்சு, அதனால் எடுத்து குடிக்கலாங்கிறது அந்த காலம் முடிஞ்சது. இப்போல்லாம் கிடையாது. இனி நீங்கள் கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு நமக்கு குடிக்கிறதுக்கு உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் நம்ம குடிக்கணும். இப்போ நிறைய பேர் கேன் வாட்டருக்கு மாறிட்டாங்க, அந்த கல்ச்சர் பரவலாக வந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆர்ஓ போட்டுக்கிறாங்க, அந்த ஃபில்டர் போட்டு அதுலேருந்து எடுக்கிறாங்கல்ல. இந்த ஆர்ஓலாம் கம்ப்ளீட்டாக பியூரிஃபை பண்ணி தருமா, இல்லை அதையும் நம்ம காய்ச்சணுமா? இல்லை, ஆர்ஓ வாட்டர் நம்ம காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் கம்ப்ளீட்டாக அது பியூரிஃபை பண்ணி தான் நமக்கு வருது. உப்பு குறைக்குது. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டிடிஎஸ் லெவல் ஒரு 100ஆவது வைக்கணும். அதில் வரதில் 20-30 வச்சு கொடுக்குறாங்க, ரொம்ப தவறு, உடம்பு கெடுதல். அது மினிமம் 100 இருக்கணும். WHO ஸ்டாண்டர்ட் படி பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 100 to 150 200 வரைக்கும் போகலாங்கிறாங்க. ஆனால் அதுதான் மினரல், நம்ம உடம்புக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் மினரல். அதை மினிமம் 100 லெவலில் நம்ம வச்சுக்கணும். மற்றபடி இட்ஸ் ஓகே. அது எப்படி, எங்கே போய் டெஸ்ட் பண்ணுறது? அதுலேயே இருக்குது, டிடிஎஸ் மானிட்டர் இருக்குது. அதுக்கு டிடிஎஸ் மானிட்டர்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம பார்க்கலாம். நம்ம தனியாக லேபில் பண்ண வேண்டாம், அதை விற்குது. நம்ம பார்க்கறதெல்லாம் அந்த டெக்னீஷியன் விட்டு அவனே பார்த்து சொல்லிடுவாங்க. கேன் வாட்டரில் செக் பண்ணுறது? கேன் வாட்டர் தாங்க, என்னால் சொல்ல முடியலைங்க. அது சேஃப் வாட்டர் இல்லைங்க என்ன கேட்டிங்கன்னா.